வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 15 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து எல்லா நாட்டில் இருக்கவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாருங்க ஃபேமிலி தான் ஒரு நாட்டோட இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த ஃபேமிலி ஒரே கும்பலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட விற்பனை இதெல்லாம் நடக்கும். இவங்க எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒவ்வொருத்தரும் ஒன்று சண்டை போட்டுக்கின்னு யாரா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அடிச்சுப்பாங்க. ஸோ ஃபேமிலின்ற ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைதிக்கே பேஸு. அதனால் அது கொஞ்சம் ஒரு நாள் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது அப்படியே தொடர்ந்து வர ஒரு நாள் 1993 ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்காக நம்ம ஒரு டே உருவாகிலான்னு சொல்லிட்டு உருவாகிட்டாங்க. சரி, இந்த ஃபேமிலி டேக்கான பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய பார்ட்டையும் செலிப்ரேட் பண்ணுறது தான். இப்போ வந்து அம்மா மட்டுமே குடும்பம் கிடையாது, அப்பா மட்டுமே குடும்பம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு ஒரு பார்ட் இருக்குது. குழந்தைங்க முதல் கொண்டு அந்த பார்ட்டை வந்து ரசிக்கிறதும் அதை கொண்டாடுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க, என்னத்தை கொண்டாடுறது, ஒரு டிவி பார்க்கலான்னு போய் உக்காந்தா கூட என் தங்கச்சியோ இல்லை அண்ணனோ அக்காவை வந்து பிடிங்க அவங்க மாற்றிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க, இது என்ன கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்கனால தானே நமக்கு சுவாரஸ்யமே. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கலந்து தான் ஒரு வாழ்க்கை. ஒரு குடும்பம் அப்படின்னா நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க, அப்போ தான் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம பறக்க ஆசைப்பட்டோம்னா அது பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா, அதாவது ப்ரெசென்ட் லைஃப் ஹாப்பி அப்படின்றது புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை கொண்டாடுங்கன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட தினமாக இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் 1993 உருவாக்கப்பட்ட தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 15. நெக்ஸ்ட்டு போர்ஷியன் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து போர்ஷியன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்னா அவங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க கவிஞர் ஃபெர்டோசி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் எழுதின சானோமே அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். காரணம் என்னன்னா, 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த இஸ்லாமியர்களுடைய படைப்பு உங்களுக்கு உள்ள வர வரைக்குமே அவங்க நாட்டில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே கருவியாக ஒரே ஊடகமாக இருக்கிறது அந்த புக்கு தான். அதை பண்ணவர் இந்த கவிஞர் ஃபெர்டோசி அப்படின்றவர். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அவருடைய 1000வது ஆண்டு நினைவு தினத்தை அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான். இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த லாங்குவேஜுக்கு அப்படின்னா, ஈரான், ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தானில் ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அப்போ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது காட்டு தானே. அப்படி உருவாக்கப்பட்டதுனா தான் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியன் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு மே 15 செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நீ என்னன்னு தெரியல, ஒரு டீச்சர்ஸ் டேவாகுது. ஏகப்பட்ட நாட்டில் டீச்சர்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று எந்தவித சம்மந்தமும் கிடையாது, எல்லாத்துக்கும் தனித்தனி வரலாறு இருக்குது. பட் எல்லாமே ஒரே நாளில் வருதுன்றது ஆச்சரியக்குரியான ஒரு விஷயம் தான். சரி, விஷயத்துக்கு வந்துடும். கொலம்பியாவில் நீங்கள் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஃப்ரெஞ்சினுடைய ஃபாதரராக இருந்த பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஜீன் பாப்டிஸ் டி லாசாலே, அதாவது டி லாசாலே அப்படின்றது அவரோட ஒரிஜினல் நேமு. இது வந்து அவருடைய புனை பெயரோட சேர்த்து சொல்கிறது. சரி, விஷயத்துக்கு வரும். இந்த டி லாசாலே அப்படின்ற பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணையான ஒரு பர்சன். அது ஃபாதரனாலே அப்படி தானே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி குழந்தைங்களாம் இலவசமாக கல்வி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப பிடிச்சி போய் அப்போ அந்த சமயத்தில் இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த ராஜா என்ன பண்ணிக்கிறாரு, போப் பயஸ் 12வது போப் பயஸ்ன்றவர் இவங்களுக்கு வந்து அங்கீகாரத்தையும் இந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் கவனிக்கிறது, மேற்பார்வையிடுறது எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் விட்றேன், ஸோ இவங்க எல்லாரும் நல்லபடியாக பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சவுத் கொரியா எதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, 1965 ஒரு செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த குரூப் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய பழைய டீச்சர்ஸ்லாம் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க அவங்களுடைய உடம்புலாம் சரியில்லை அப்படின்றத கவனிச்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் அப்படியே தொடங்கி போக அந்த டீச்சர்ஸை வந்து கொண்டாடுறது அப்படின்ற மாதிரி இது மாறிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து இந்த டீச்சர்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் மெக்சிகோவில் நீங்கள் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது 2 ரீசன் இருக்குது. 1918 என்னாச்சு அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுடைய டீச்சர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க நாடு ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சுப்பா. ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா 1867 இந்த துருப்புகள்லாம் இவங்க நாட்டை விட்டு அப்படியே வெளில போனாங்க. ஸோ அதனாலேயே இந்த டேட்டு அதுக்கும் டீச்சர்ஸுக்கு என்ன சம்மந்தம் தான் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்கப்பா. ஏதோ ஒன்று செலிப்ரேஷனாக கொண்டாடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி உருவாகினது தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மே 15 செலிப்ரேட் பண்ணுறாங்க மெக்சிகோ. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்புறம் மதர்ஸ் டே ரெண்டுத்தையும் ஒரே நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க பெராகுவே. காரணம் என்னன்னா, 1811 பார்த்தீங்கன்னா புரட்சியாளராக அவங்க நாட்டினுடைய தூதராக இருந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஜுவானா மரியா டி லாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. அண்ட் இந்த பெண்மணி வந்து அதாவது ஒரு நாட்டோட சுதந்திரத்தை ஒரு பெண்மணி வாசிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாகவும் ஒரு புரட்சியாளராக இருக்கக்கூடிய அந்த பர்சனை வந்து நினைவு கூறணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டேட்டை மாற்றிடலாமாப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து அன்னைய தினத்தை தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா நேற்று நம்ம பார்த்துருப்போம் ஏன் வந்து பெராகுவே இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க நேற்று ஈவினிங் அது செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் முழுமையாக இன்னைக்கு தானே, ஆனால் அது நீங்கள் யாரும் கொண்டாடாமல் அன்னைய தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த டேட்டை அப்படியே வச்சுன்னு இன்னைக்கு 2 டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க பெராகுவே. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னும் வந்து மதர்ஸ் டே மே 15. நெக்ஸ்ட் இன்னைக்கு புத்தருடைய பர்த்டேவை ஈஸ்ட் ஏசியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு சமயத்துலையும் அவருடைய பிறந்த டேட்டை வந்து மாறிட்டே தாங்க இருக்கும். அவங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கொண்டாடினேக்கிறாங்க. அண்ட் புத்தர் பிறந்தது நேபாளம் அப்படின்றது தெரியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-29 வயசுலேயே வந்து வாழ்க்கையை திறந்துட்டு ஒரு துறவியாக போன ஒரு மனுஷன். அவர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு போனார்ப்பா. அதை ஃபாலோ பண்ணுறவங்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா புத்தருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னைக்கு ஈஸ்ட் ஏசியாவில். ஜப்பானை தவிர மற்ற எல்லா நாடுகளும் பிரச்சனைங்கிறது தீர்றது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிரச்சனை
பிரச்சனையே தெரியாத அளவுக்கு அதனுடைய தாக்கம் குறையுது அப்படிங்கிறது தான் உண்மையும் தோணுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.